இன்றைக்கி 2 சின்ன சைஸ் கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு இதை போட்டு தக்காளி இதை செய்ய போகிறேன். இதை நல்லா கழுவி இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கு. இது மாதிரி ஒரு பெரிய தக்காளி அதையும் பொடிசாக நறுக்கியிருக்கு. இப்போ மசாலா எல்லாம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா ஒரு பிஞ்சு, தேவையான அளவு உப்பு. தாளிக்கிறதுக்கு ஒரு பூண்டு நச்சிருக்கு, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சோம்பு. இதில் 2 இன்ச்சு அளவு 3 இன்ச்சு நீளம் அந்த அளவுக்கு சில் எடுத்து அதை கூட ஒரு 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு இதை தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த மசாலா, தேவையான அளவு உப்பு, இந்த நறுக்கி வச்சுருக்க தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். அடுத்து தாளிப்புக்கு போயிடலாம். அடுப்பில் ஏற்றிட்டு இப்போ அடுப்பில் இதை வச்சாச்சு. இப்போ இங்கே தாளிதத்துக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை எல்லாம் போட்டுடலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இந்த இதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் கண்ணாடி பத்துது பக்குவத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த தாளிதத்தை இதில் போட்டாச்சு. இந்த கிண்டி 20 கொதி வரும்போது அந்த தேங்காய் விழுதை ஊற்றிடணும். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் இதை மூடி போட்டு மூடி ஒரு விசில் விட்டால் போதும். அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு விசிலை ரிலீஸ் பண்ணிவிட்டு கடைசல் பண்ணணும். வெயிட் போட்டிருக்கு. ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடணும். இந்த மசாலாவோட வேக வச்சுருந்த இந்த காய்கறிகளை தனியாக எடுத்துட்டு இந்த தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுருக்கு. இந்த மசாலா கரைசலை தனியாக வச்சுட்டு இதை அப்படியே கடைஞ்சிடணும். இந்த மொத்தை போட்டு நல்லா குத்தி விட்டு நல்லா கடையணும். எல்லா காயும் அப்படியே நசிஞ்சிடும். நல்லா கடைஞ்சிட்டோம்னா எல்லா காயும் நசிஞ்சிடும். இப்போ இந்த மத்தை வச்சு நல்லா இழுத்து கடைஞ்சாச்சு. இந்த பச்சை மிளகா 2 தான் போட்டிருக்கு. ஏன்னா மசாலா எல்லாம் அதில் மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டதுனால மற்ற மிளகா குறைச்சாச்சு. இப்போ இந்த தண்ணி தெளிய வச்சுருந்த தண்ணியை இதில் சேர்த்துடணும். நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா எல்லாமே கடைசல் தயாராகிடுச்சு. இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு.
இந்த மாதிரி இருக்கும். இதான் இது பேர் தர்காரி. இது சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். நல்லா திக்காக இருக்குதுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இது சூடான இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். அதே மாதிரி சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.